புதுச்சேரி சிறுமி படுகொலைக்கு நீதி கேட்டு மாணவர்கள் அமைப்பினர் ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக சென்றனர். கூடுதல் தகவல்களை இன்றைய செய்தியாளர் பார்வையில் செய்தியாளர் ரஹ்மான் வழங்குகிறார். ரஹ்மான், புதுச்சேரியில் சிறுமி படுகொலை செய்யப்பட்டு அந்த நிகழ்வு இன்னும் ஏற்படுத்திய அதிர்வலைகள் அடங்கவில்லை, நாடு முழுவதுமே அடங்கவில்லை என்று சொல்ல முடியும். மாணவர்கள் பேரணியாக சென்றிருக்கிறார்கள் ஆளுநர் மாளிகை நோக்கி. என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்தார்கள்? ஆளுநரை சந்திக்க வாய்ப்பு கிடைத்ததா? பூங்குழலி, சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்வலைகள் ஏற்பட்ட நிலையிலே தொடர்ந்து 4 நாட்களாக புதுச்சேரி போராட்டக்களமாக மாறியிருக்கின்றது. இந்த நிலையிலே இந்த சிறுமிக்கு கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு நீதி விசாரணை கோரியும், மேலும் இந்த குற்றத்திற்கு காரணமான போதைப் பொருளை கட்டுப்படுத்தவும் ஒழிக்கவும் வலியுறுத்தி அரசுக்கு எதிராக போராட்டங்கள் தீவிரமடைந்த நிலையிலே மாணவர் அமைப்புகள் அண்ணா சாலையிலிருந்து புறப்பட்டு சட்டமன்றம் நோக்கி ஊர்வலமாக வந்தனர். அவர்களை போலீசார் செஞ்சிச்சாலை அருகே தடுத்து நிறுத்திய போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுடைய கடும் தள்ளுமுள்ளு மோதல் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலாக இந்த சம்பவம் நடைபெற்ற நிலையில் அவர்களை போலீசார் கைது செய்தனர். இந்த விவகாரம் புதுச்சேரியிலே தற்போது மிகுந்த விஸ்வரூபம் எடுத்திருக்கும் நிலையிலே தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்துடைய அந்த அதிகாரிகள் புதுச்சேரியிலே இன்று இதற்கான விசாரணையை தொடக்கியிருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த விவகாரத்தில் கலைவாணன் தலைமையிலான ஐபிஎஸ் அதிகாரி கலைவாணன் தலைமையிலான காவல்துறை அதிகாரிகள் ஒரு பக்கம் விசாரணை தொடக்கியிருக்கின்ற நிலையிலே தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் சார்பில் விசாரணையானது ஜிப்மர் மருத்துவமனையிலிருந்து தொடக்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து முதலமைச்சர், ஆளுநர் உள்ளிட்டவர்களை சந்தித்து இந்த விவகாரம் குறித்து பேச இருக்கின்றார்கள். இந்த விவகாரம் காரணமாக புதுச்சேரியிலே மிகுந்த ஒரு பதட்டமான சூழ்நிலையை தொடர்ந்து நிலவி வருகின்றது. இதன் காரணமாக புதுச்சேரி சட்டமன்றம் மற்றும் ஆளுநர் மாளிகை முழுவதுமாக பாதுகாப்பு வலயத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. மேலும் நேற்று இந்த போராட்டம் காரணமாக இந்தியா கூட்டணி கட்சிகள், அதிமுகவினர்கள் அழைப்பு விடுத்த பந்த் போராட்டத்தின் போது ஏற்பட்ட ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் கலவரமாக மாறியது. இதன் காரணமாக ஆளுநர் மாளிகைக்கு 2 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கின்றன. மேலும் தற்போதைய விவகாரத்திலே இந்த போதைப் பொருளை புதுச்சேரியிலே தடுக்கப்பட வேண்டும் என்ற குரல் ஓங்கி ஒலித்து வருகின்றது. இதனை அடுத்து இன்னும் சிறிது நேரத்திலே புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையிலே காவல்துறை அதிகாரிகளுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கின்றது. அதில் இந்த போதைப் பொருள் புதுச்சேரிக்கு வரக்கூடிய போதைப் பொருட்களை, அதாவது கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவது எப்படி, இதற்காக கண்காணிக்கப்படும் குழுக்கள் என்னென்ன நடவடிக்கைகள் இதுவரை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்தான முக்கியமான ஆலோசனை இருக்கின்றது. அதற்கு பிறகு முக்கிய உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட இருக்கின்றது. ஏனால் இந்த விவகாரம் மத்திய உள்துறை அமைச்சகம் தொடர்ந்து கண்காணித்து வரும் நிலையிலே மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சார்பிலே பல உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த உத்தரவுகளின் அடிப்படையிலே ஆளுநர் இந்த விசாரணை தொடக்கியிருக்கிறார்கள். இந்த விசாரணைக்கு பிறகு என்னென்ன உத்தரவுகள் வெளியாகும் என்று தெரிய வரும். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரஹ்மான்.